ஒரு பையில் 50 பைசா, 25 பைசா, 10 பைசா நாணயங்கள் 5:8:3 என்ற விகிதத்தில் உள்ளன. மொத்த ரூபாய் 144 எனில் 50 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை யாதுன்னு கேட்டிருக்காங்க. ரேஷியோல இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் ரேஷியோல சொல்லியிருக்காங்க 5:8:3. நெக்ஸ்ட் பாருங்க 50 பைசா. 50 பைசா இப்போ ஒரு ரூபாய்க்கு கன்வெர்ட் பண்ணா ஒரு ரூபாயில எத்தனை 50 பைசா? 2. ஸோ அப்படியே இந்த 5 கீழே 2. நெக்ஸ்ட் 25 பைசா. 25 பைசா ஒரு ரூபாயில எத்தனை 25 பைசா? 4 25 பைசா. அப்ப 4. நெக்ஸ்ட் 10 பைசா. 10 பைசாங்க ஒரு ரூபாயில எத்தனை 10 பைசா? 10 பைசா. அப்ப 3/10. இது 5ங்கிறது 50 பைசாக்கான ரேஷியோ. அதே மாதிரி 8 அப்படிங்கிறது 25 பைசாக்கான ரேஷியோ. 3 அப்படிங்கிறது 10 பைசாக்கான ரேஷியோ. ஸோ அது கீழே நம்ம டினாமினேட்டர்ல இந்த வேல்யூ போட்டுக்கணும். அடுத்தது இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற 3 வேல்யூக்கு எல்சிஎம் எடுத்தோமா 20. ஸோ அந்த 20ஆல இந்த 3 வேல்யூ அப்படியே பெருக்கணும். பெருக்கணுமா இங்கே 20 இங்கே 20. ஸோ இங்க பாருங்க 20 2ஆல் கேன்சல் பண்ணா 10. நெக்ஸ்ட் 20 4ஆல் கேன்சல் பண்ணா 5. 20 10ஆல் கேன்சல் பண்ணா 2. நெக்ஸ்ட் 5 × 10 50. நெக்ஸ்ட் 8 × 5 40. நெக்ஸ்ட் 3 × 2 6. ஸோ கொஸ்டின்ல 50 பைசாவின் நாணயங்களின் எண்ணிக்கை என்ன கேட்டிருக்காங்க. ஸோ 50 பைசாவோட ரேஷியோ பார்த்தோம்னா 50. 50 வகுத்தல் இது மூணையும் ஆட் பண்ணா 96 இன்ட்டு மொத்த ரூபாய் 144. நெக்ஸ்ட் 2ஆல் கேன்சல் பண்ணா 25. இங்க 48. 144 48 கேன்சல் பண்ணா 3. 3 × 25 75. ஸோ 50 பைசாக்கான எண்ணிக்கை 50 பைசாக்கான டோட்டல் வேல்யூ 75 ரூபா. 75 ரூபாயில எத்தனை 50 பைசா இருக்குது? 75 × 2 150. ஸோ இதில் டோட்டலா 150 50 பைசா இருக்கு. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.